ஈடியை வைத்து பாஜக செய்ததை காவல்துறையை வைத்து தாவேகா செய்வதாக குற்றம் சாட்டியுள்ள திமுக முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் குதிரை வணிகத்தில் ஈடுபட்ட ஜோசப் விஜய் அரசின் மூக்கு அறுபட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குதிரை பேர குற்றச்சாட்டை சுமத்தி மக்கள் மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அவதூறை ஏற்படுத்த வேண்டும் என்ற முயற்சி முதல் முறையாக நேற்றைக்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வழக்கின் மூலமாக நீதிமன்றத்தால் திரு விஜய் அரசினுடைய மூக்கு அறுக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சிக்கு வந்து 55 நாட்களை கடந்தும் கூட நிர்வாகத்தை பற்றி கவலைப்படாத தாவேகா அரசு தினந்தோறும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எந்த குற்றங்களை சுமத்தலாம் என்று சிந்தித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதையை அரங்கேற்றி வருகிறார்கள். அவதூறு வழக்கு போடுறதுல கைது பண்ண வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. வரிந்து கட்டிக்கிட்டு வந்து அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அப்போது விஜய் அரசு எதை நோக்கி போகிறதுனா, பாஜக ஆளுகிற மாநிலங்களில் பாஜக கட்சி ஆட்சியில் ஈடியை விட்டு மிரட்டி என்னை கட்சியில் சேர்க்க சொன்னாங்கன்றதெல்லாம் பத்திரிகைகளில் வந்திருக்குது, ஊடகங்களில் வந்திருக்கு. அதே மெத்தடை தான் இன்றைக்கி தாவேகா அரசும் இன்றைக்கி வந்து கையில் எடுத்திருக்கிறது. நேற்றைக்கு இந்த வழக்கின் மூலமாக அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய வழக்கின் மூலமாக தெள்ளத் தெளிவாக இருக்கிறது.